ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك على محمد وعلى آل محمد أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة أو كما قال عليه الصلاة والسلام கணியத்துக்குரிய சங்கையான தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு இந்த உலகத்தின் தலையெழுத்தை மாற்றுவதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை இந்த உலகத்துக்கு அனுப்பிய மாதம் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம். ரபீஉல் அவ்வல் என்று சொன்னால் ஆரம்ப வசந்தம் என்பது அர்த்தம். சந்தேகமில்லை, இந்த உலகமே அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து கொண்டிருந்த காலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலம். உலகத்தில் சிறந்த இடம், உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம், அதுதான் அல்லாஹ்வுடைய கஅபா, அதுதான் அல்லாஹ்வுடைய பைத். அந்த கஅபத்துல்லாஹ்விலே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமா கான ஸலாத்துஹும் இன்தல் பைத்தி இல்லா முகாஅன் வ தஸ்தியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் ஜாஹிலியத்துடைய காலம், கஅபத்துல்லாஹ்வில் தக்பீரை கட்டிக்கொண்டு விசிலடித்துக் கொண்டிருந்த காலம். அல்லாஹ் சொல்கிறார், கஅபத்துல்லாஹ்வில் தொழுகை என்ற பெயரில் கை தட்டி விளையாடிய ஒரு காலம், 360 சிலைகளை வைத்துக்கொண்டு கஅபத்துல்லாஹ்வில் ஆண்களும் பெண்களும் ஆடை இல்லாமல் தவாஃப் செய்த ஒரு காலம். இப்படியான ஒரு பயங்கரமான ஒரு படுமோசமான, கொஞ்சமும் அஞ்சாமல் பஞ்சமா பாதகங்களை செய்யக்கூடிய ஒரு காலத்தில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு தீர்க்கதரிசியை அல்லாஹ் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம், இன்று நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பிறை 12 அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பினான். சகோதரிகளே, தாய்மார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் இந்த உலகத்தில் சிறந்த மனிதர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் இந்த உலகத்தில் உயர்ந்த ஒரு மனிதர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் மனிதர்தான், ஆனால் அவர் சாதாரண மனிதர் அல்ல, மனித மாணிக்கம் அவர்கள். அவர் மனிதர்தான், ஆனால் அவர் சாதாரண மனிதர் அல்ல, மனித புனிதர். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து கொண்டிருந்த மக்களை சுவர்க்கவாதிகளாக, சஹாபாக்களாக மாற்றியவர் அவர்தான். இந்த உலகத்தில் பெண்களுக்கு என்று ஒரு உரிமை இருக்கவில்லை
சகோதரிகளே, பெண்களை ஒரு வியாபார பொருளாக கூட மதிக்கவில்லை அந்த காலத்தில். அந்த ஜாஹிலியத்துடைய காலத்தில் பெண்களுக்கு பீரியட்டுடைய காலம் வந்தால் பெண்களை வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவார்கள். பெண்களை ஒரு அற்பமான பொருளாக மதித்தார்கள். பெண்களுக்கு சகோதரர்களே, சகோதரிகளே, வாரிசு சொத்தில் எந்த ஒரு பங்கும் கிடையாது. பெண் பிள்ளை பிறந்தாலே சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنْثَى முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் உள்ள காலம் அல்லாஹ் சொல்கிறான், அந்த காலத்தில் யாராவது ஒருவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா, பெண் குழந்தை உனக்கு பிறந்திருக்கிறது என்ற செய்தி அவருக்கு சொல்லப்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான், வாப்பாவுடைய முகம் கருப்பாக மாறிவிடும். ஒரு பிள்ளை பிறந்தால் தகப்பனுக்கு சந்தோஷம் வர வேண்டும், தாய்க்கு சந்தோஷம் வர வேண்டும். பொதுவாக இப்பொழுது உள்ள தகப்பன்மார் ஆண் குழந்தையை விட பெண் குழந்தையை விரும்புவார்கள். யார் காரணம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இந்த உலகத்தில் பெண் குழந்தைகள் மீது முஹப்பத்தை உருவாக்கியவர் அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை பெண்களே நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு உரிமையை எடுத்து தந்தவர் அவர்தான். உங்களுக்கு சமூகத்தில் தலை காட்டும் சந்தர்ப்பத்தை தந்தவர் அவர்தான். உங்களுக்கு வாரிசு சொத்தில் பங்கு தந்தவர் அவர்தான். குர்ஆனில் அல்லாஹ் ஆண்கள் என்ற பெயரில் சூரத்துர் ரிஜால், ஆண்கள் என்ற பெயரில் ஒரு சூறாவை இறக்கவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறக்கிய குர்ஆனில் அல்லாஹ் சூரத்துன் நிசா, பெண்கள் என்பதாக ஒரு சூறாவை இறக்கினார். ஏன்? பெண்களுக்கு கண்ணியத்தை உலகத்தில் கொடுத்தவர் அவர்தான். அல்லாஹ் சொல்கிறான், அந்த தகப்பன், பெண் குழந்தை பிறந்த தகப்பன் கோபத்தால் துடித்துக் கொண்டிருப்பான். வெளியே தலை காட்ட மாட்டான், சமூகத்துக்கு வரமாட்டான், வீட்டுக்குள் மறைந்திருப்பான், யோசித்துக் கொண்டிருப்பான். என்ன யோசனை? கேவலத்தோடு இந்த குழந்தையை வளர்க்கிறதா, அல்லது இந்த குழந்தையை உயிரோடு குழி தோண்டி புதைப்பதா? சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். எப்படியான ஒரு காலம் அது, எப்படியான காலம், எவ்வளவு மோசமான காலமாக இருக்கும். பெண்கள் எவ்வளவு மன உளைச்சலுக்குள் ஆளாகி இருப்பார்கள். சின்ன சின்ன விடயங்களை எல்லாம் கூட நம்மால் தாங்க முடியாதே சகோதரிகளே. ஆனால் அந்த காலத்தில் இதையெல்லாம் அந்த பெண்கள் எப்படி தாங்கி இருப்பார்கள்? ஹரத்திலே, புனித மக்காவிலே 84ஆம் நம்பர் கேட்டுக்கு பக்கத்தில் இடம் இருக்கிறது. போனவர்களுக்கு தெரியும். அந்த இடத்தில் தான் ஜாஹிலியா காலத்தில் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். சிந்தித்து பாருங்கள். உலகத்தில் சிறந்த இடம் இந்த மடவலையில். நீங்கள் உங்களுடைய வீட்டில் 1,00,000 தொழுகை தொழ வேண்டும். காபத்துல்லாவில் 2 ரக்காத் தொழுத நன்மையை எடுப்பதற்கு. அங்கே 2 ரக்காத் தொழுவதும் சரிதான், இங்கே மடவலையில் நாங்கள் 1,00,000 ரக்காத் தொழுவதும் சரிதான். அப்படியான அந்த புனிதமான அந்த காபாவுக்கு பக்கத்திலேயே பெண் குழந்தைகளை குழி தோண்டு உயிரோடு புதைத்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் என்ன கட்டுக்கதைகளா? குர்ஆன் இதெல்லாம் என்ன கதை பாடும் காவியங்களா? இதெல்லாம் உண்மையாக நடந்த சம்பவங்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்கு நபியாக அனுப்பப்பட்டாரோ சகோதரிகளே, அவர்தான் பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தவர். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெண்களுக்கு உரிமைகளை கொடுத்தவர். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பெண்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னவர். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தாயை மதிக்க சொன்னவர். சஹாபாக்கள் கேட்டார்களே, யா ரசூலல்லாஹ், மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி சுஹ்பதி, நான் உலகத்தில் யாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும்? சொன்னார்கள், முதலாவதாக உன்னுடைய தாயை தான் நீ மதிக்க வேண்டும். கேட்டார்கள், இரண்டாவது அந்தஸ்து யாருக்கு? சொன்னார்கள், இரண்டாவது அந்தஸ்தும் உன்னுடைய தாய்க்கு தான். கேட்டார்கள், மூணாவது அந்தஸ்து யாருக்கு?
மூணாவது அந்தஸ்தும் உன்னுடைய தாய்க்கு தான், நாலாவது அந்தஸ்து தான் உன்னுடைய தகப்பனுக்கு. பெண்களுக்கு 3 அந்தஸ்தை கொடுத்த தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை ஸலவாத் ஓதி இருப்போம் இந்த மாதத்தில் சகோதரிகளே, எத்தனை முறை அவரை நினைத்திருப்போம் நாம். நமக்காக எவ்வளவு தியாகம் செய்த தலைவர் அவர். பெண்களை ஒழுங்காக அவரை வளர்ப்பதற்கு தாய் இருக்கவில்லை. 6 வயதில் தாயை இழந்த தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறக்கும் பொழுதே தந்தையை இழந்த தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 6 வயதில் தாயை இழந்த தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 8 வயதில் பாட்டனார் அப்துல் முத்தலிபை இழந்த தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய் பாசம் என்றால் என்னவென்று தெரியாது. வளர்ந்ததோ ஹலீமா சஅதியா என்ற ஒரு ஏழை பெண்ணிடம்தான். 4 வருடங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்தார்கள். அந்த ஹலீமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூக்கியவுடனே பரக்கத்தை கண்டார். சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன பரக்கத் இருக்கிறது சிந்தித்து பாருங்கள். ஹலீமா சொல்கிறார், ஹலீமா இருக்கக்கூடிய இடம் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வளர்த்தவர் அவர்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பெண்களிடம் பால் குடித்திருக்கிறார்கள். 2 பெண்களிடம் பால் குடித்திருக்கிறார்கள். முதலாவது சுவைபா என்ற பெண், அவள்தான் அபூ ஜஹலுடைய அடிமை. 2வது ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ஹலீமா தான் 4 வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வளர்த்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து விட்டார்கள். சுஜூதுடைய நிலைமையில் பிறந்தார்கள். சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் ஷாம் தேசத்திலே, ஈரானிலே இருக்கக்கூடிய 14 கோட்டையினுடைய தூண்கள் இடிந்து விழுந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரத்தில். ஷாம் தேசத்திலே பெரியோர் வெளிச்சம் ஏற்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்புள் கொடி அறுக்கப்பட்டவராக பிறந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்னா செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள். சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைமையோ அனாதை, தகப்பன் இருக்கவில்லை. சகோதரிகளே, இப்பொழுது ஹலீமா சொல்கிறார், கிராமப்புறத்திலிருந்து பனு சஅத் கூட்டத்தை சேர்ந்தவர் தான் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா. ஹலீமா நாயகியுடைய வீடு இருக்கிறது ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த இடம். மக்காவில் இருந்து தாயிஃபுக்கு போகக்கூடிய வழியில் இடைவெளியில் தான் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா வசித்த கிராமம் இருக்கிறது. பனு சஅத் கூட்டத்தாருடைய கிராமம். சகோதரிகளே, அங்கே இருந்து ஹலீமா சொல்கிறார், நான் ஒரு கிழட்டு கழுதையில் வந்தேன். என்னுடைய கணவரோ அப்துல் முஇஸ் என்று நினைக்கிறேன் அவருடைய பெயர், அப்துல் உஸ்ஸா. என்னுடைய கணவரோ ஒரு கிழட்டு பெண் ஒட்டகம், மெலிந்த ஒட்டகம், பால் கூட கறக்க முடியாத வயது போன ஒரு ஒட்டகத்தில் தான் என்னுடைய கணவர் வந்தார். நாங்கள் இருவரும் மெல்ல 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 வந்து மக்காவை அடைந்தோம். மக்காவை அடைந்த நாம் அங்கே பார்த்தோம், அங்கே தேடினோம் குழந்தைகளை வளர்ப்பதற்காக. ஏனென்று சொன்னால் அந்த காலத்தில் மக்கத்து குறைஷிகள், மக்காவாசிகள் குழந்தைகள் பிறந்தால் பாலூட்டுவதற்காக நல்ல சுத்தமான அரபி கிராமப்புறத்தில் தான் இருந்தது. அந்த அரபி பாசையை படிப்பதற்காக குழந்தைகளை 2 வயது வரைக்கும் கிராமப்புறத்தில் தான் வளர்ப்பார்கள். எனக்கு முன்னால் வந்த என்னுடைய தோழிகள் எல்லாம் பணக்காரர்களுடைய குழந்தைகளை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். நானோ பார்த்தேன், எங்கும் குழந்தைகள் கிடைக்கவில்லை. ஒரே ஒரு குழந்தை தான் இருந்தது, அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குழந்தையை தூக்குவதா வேண்டாமா என்று எனக்கு ஒரே யோசனை. ஏன், தகப்பன் இல்லாத குழந்தை அது, தகப்பன் இல்லாத குழந்தை அது. ஏன், பணக்காரருடைய குழந்தையை எடுத்தால் தான் எங்களுக்கு ஏதாவது வருமானம் கிடைக்கும். வசதி உள்ளவர்களுடைய குழந்தையை எடுத்தால் தான் எங்களுக்கு மாதம் மாதம் ஏதாவது தருவார்கள்.
ஏழையுடைய குழந்தை எடுத்தால் எங்களுக்கு எதுவும் கிடைக்காது, நாங்களோ வசதி இல்லாமல் தான் வந்திருக்கிறோம். எந்த அளவுக்கு வசதி இல்லை என்று சொன்னால், என்னுடைய குழந்தை, இன்னொரு குழந்தை இருந்தது, ஆண் குழந்தை ஹலீமாவுக்கு, என்னுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு கூட என்னுடைய உடம்பில் ஒரு சொட்டு பால் கிடையாது. அவ்வளோ பசி, அவ்வளோ பட்டினி, அவ்வளோ பஞ்சத்தில் தான் நாங்கள் வந்திருந்தோம். ஒரு நாள், 2 நாள், 3 நாள் மக்காவில் யாராவது வசதியான குழந்தைகள் கிடைக்குமா என்று தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தோம். யாரும் கிடைக்கவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் தான் இருந்தார். என்னுடைய கணவர் சொன்னார், ஹலீமா பரவாயில்லை, அந்த குழந்தையை நாங்கள் எடுத்து செல்வோம், அந்த குழந்தையை வைத்து ஏதாவது வசதி வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவான். அல்லாஹ் மேல் சத்தியமாக ஹலீமா சொல்கிறார் ரலியல்லாஹு அன்ஹா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த குழந்தையை நான் தூக்கினேன். தூக்கிய உடனே என்னுடைய உடம்பில் பால் ஊறுவதை நான் உணர்ந்தேன். என்னுடைய உடம்பு பால் சுரப்பதை நான் உணர்ந்தேன். என்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்து 1 நாள் தாண்டி விட்டது. அந்த குழந்தை நீண்ட நாட்களாக ஒழுங்காக பால் குடிக்கவில்லை. ஆனால் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூக்கிய உடனே உடம்பில் பால் சுரக்க ஆரம்பித்தது. ஒரு பக்கத்தில் என்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்தேன், அடுத்த பக்கத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பால் கொடுத்தேன். 2 குழந்தைகளும் வயிறு நிறைய பால் குடித்துவிட்டு நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தார்கள். என்னுடைய கணவன் வந்த ஒட்டகமோ அது ஒரு மெலிந்த ஒட்டகம், ஒரு கிழட்டு பெண் ஒட்டகம், மடியில் ஒரு சொட்டு பால் இல்லாத ஒட்டகம் அது. ஆனால் அந்த குழந்தையை தூக்கிய உடனே அந்த ஒட்டகத்தினுடைய பால் மடி வீங்க ஆரம்பித்தது. பால் நிறைந்து ஒட்டகத்திலிருந்து, மடியிலிருந்து பால் சொட்டி சொட்டாக கீழே நிலத்தில் விழ ஆரம்பித்தது. என்ன ஆச்சரியம்! நாங்கள் பெரிய பாத்திரம் நிறைய பாலை கறந்து வயிறு நிறைய குடித்துவிட்டு நாங்கள் அங்கே ஓய்வெடுத்து விட்டுதான் எங்களுடைய ஊருக்கு நாங்கள் கிளம்பினோம். சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். சொல்கிறார் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா, எங்களுக்கு முன்னால் வந்தவர்கள் எல்லாம் போய் சேருவதற்கு முன்னாலேயே நாங்கள் கடைசியாக போன நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்தால் எல்லாருக்கும் முதல் நாங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்து விட்டோம். பஞ்சகாலம், என்னிடம் ஆடுகள் இருந்தது. எந்த ஊரில் யாருடைய ஆட்டிலும் பால் இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வீட்டுக்கு கொண்டு போய் வைத்ததுதான் தாமதம். சகோதரிகளே, ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத், என்னுடைய ஆடுகள் மாத்திரம் அந்த ஊரில் பால் கறக்க ஆரம்பித்தது. ஊரில் உள்ளவர்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், என்ன இது, யாருடைய ஆட்டிலும் பால் இல்லையே, ஹலீமாவுடைய ஆட்டில் மாத்திரம் இவ்வளவு பால் எங்கே இருந்து வந்தது? பரக்கத்தை கண்டேன். 2 வருடங்கள் வளர்த்தோம் அந்த குழந்தையை, பால் கொடுத்து வளர்த்தோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அவருடைய பரக்கத்தால், அவரை விட்டு பிரிய மனமில்லாமல் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மக்காவுக்கு கொண்டு வந்தார். எதற்கு? பிள்ளையை திருப்பி கொடுப்பதற்காக அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயிடமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அப்பா அப்துல் முத்தலிபிடமும் அனுமதி எடுத்து கொண்டு வந்து இன்னும் 2 வருடங்கள் 4 வருடங்கள் சகோதரிகளே, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா வளர்த்தார். அந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 4வது வயதில் தான் முதலாவதாக பைபாஸ் ஆபரேஷன் செய்யப்பட்டது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் ஆபரேஷன் செய்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளோடு அங்கே பனு சஅத் கோத்திரத்தார்களோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை படுக்க வைத்து நெஞ்சை பிளந்தார். நெஞ்சை பிளந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹார்ட்டை வெளியில் எடுத்து ஜம்ஸமால் கழுவி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹார்ட்டை மீண்டும் நெஞ்சுக்குள் வைத்து தைத்தார்.
பக்கத்தில் இருந்த குழந்தை பயந்து போய் ஓடி போய் சொன்னது ஹலீமாவிடம், தாயே தாயே, என்னுடைய சகோதரன் முஹம்மதை யாரோ என்னமோ செய்கிறார்கள். ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து பார்த்தார். அங்கே யாரையும் காணவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சில் தைக்கப்பட்ட அடையாளம் இருந்தது. பயந்து போனார் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா. அதோடுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொண்டு போய் மக்காவில் விட்டார். சகோதரிகளே, என்ன சொல்ல வருகிறேன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சுமந்ததனால் இவ்வளவு பரக்கத்தை கண்டார் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூக்குவதற்காக இவ்வளவு பரக்கத்தை கண்டார் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா. சகோதரிகளே, அப்போது அவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாது, ஈமான் தெரியாது, குர்ஆன் தெரியாது. தீனுடைய லாபத்துக்காக வேண்டி ஹலீமா நாயகத்தை தூக்கவில்லை. ஹலீமா நாயகத்தை தூக்கியது துனியாவுடைய லாபத்துக்காக வேண்டி, உலகத்தில் ஏதாவது கிடைக்கும் என்பதற்காகத்தான் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா நாயகத்தை தூக்கினார். சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தியுங்கள், கொஞ்சம் யோசியுங்கள். துனியாவுடைய லாபத்துக்காக ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹாவை ஹலீமா தூக்கிய குழந்தையால் இவ்வளோ பரக்கத் என்றால், அந்த நாயகத்தை தூக்கி வளர்த்ததற்கு இவ்வளோ பரக்கத் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீனை, மார்க்கத்தை நாங்கள் தூக்கினால் பெண்களே, அல்லாஹ் நமக்கு துனியாவில் எவ்வளவு பரக்கத் செய்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்த பெண்களாக நாங்கள் இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு பரக்கத் செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய பெண்களைப் போல நாங்கள் இருந்தால் அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பரக்கத் செய்வான். சகோதரிகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 பெண்களோடு வாழ்ந்தார்கள். 11 பெண்களை திருமணம் முடித்து வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த 11 பெண்களும் எப்படியான பெண்கள்? உலக வரலாற்றில் சாதனை படைத்த பெண்கள். எதன் மூலமாக சாதனை படைத்தார்கள்? நகை 100 பவுன் வைத்திருந்தார்களா, அல்லது காணி வைத்திருந்தார்களா, அல்லது காசி வைத்திருந்தார்களா? என்ன வைத்திருந்தார்கள்? அவர்கள் எதையும் வைத்திருக்கவில்லை சகோதரர்களே. அவர்கள் வைத்திருந்தது அல்லாஹ்வுடைய பயத்தை தான். அந்த பெண்களிடம் ஈமான் இருந்தது, அந்த பெண்களிடம் குர்ஆனுடைய அறிவு இருந்தது, அந்த பெண்களிடம் அல்லாஹ்வுடைய பயம் இருந்தது. அல்லாஹ்வுக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய தன்மை இருந்தது அந்த பெண்களிடம். அதனால் அந்த பெண்கள் உலக வரலாற்றில் இடம் பிடித்தார்கள். ஆனால் என்ன கைசேதம் தெரியுமா? நம்முடைய பெண்களுக்கு அந்த பெண்களுடைய பெயர்கள் கூட தெரியாது. ஹதீஜாவும் ஆயிஷாவும் ரலியல்லாஹு அன்ஹுமா, இது 2 தான் தெரியும். நிறைய பொம்பளைகளுக்கு தன்னை பெற்று வளர்க்காத தாய் அவர்கள், எங்களை பெறாத தாய் அவர்கள், அல்லாஹ் தந்த தாய் அவர்கள், உலக பெண்களுக்கெல்லாம் முன்மாதிரி அவர்கள். அவர்களை பற்றியே நாங்கள் படிக்கவில்லை என்று சொன்னால் சகோதரிகளே, நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை தீனின் பிரகாரம் அமைத்துக் கொள்வது? அன்னை ஆயிஷாவை மாத்திரம் நாம் பார்த்தால் போதாதா? சுப்ஹானல்லாஹ். சகோதரிகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அதிகம் விரும்பியது பெண்ணை தானே. ஏன்? அந்த பெண் அவ்வளவு சிறந்த பெண்ணாக இருந்தால். புகாரியுடைய ஹதீஸ், சஹாபாக்கள் கேட்டார்கள், மன் அஹப்புன் நாசி இலைக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் உங்களுக்கு மிகவும் விருப்பமானவர் யார்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் எனக்கு ஆக விருப்பமானவர் யார் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன் விரும்பினார்? அழகை மாத்திரமா வைத்து விரும்பினார். இன்று அழகு இருந்தால் அவரிடம் அறிவு இருக்காது, அறிவு இருந்தால் அழகு இருக்காது, நல்ல பண்பு இருந்தால் 2ம் இருக்காது. ஆனால் சகோதரிகளே, அன்னை ஆயிஷாவை எடுத்து பாருங்கள். அன்னை ஆயிஷா மிகப்பெரிய அழகியாக இருந்தார். எந்த அளவுக்கு அழகி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களிலே ஆக அழகான பெண் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகிக்கு 3 செல்ல பெயர்கள் வைத்து அழைப்பார்கள். முதலாவது ஹுமைரா. ஹுமைரா என்று சொன்னால் சிகப்பழகி, செக்கச் சிவந்தவள் என்பது அர்த்தம். அவ்வளோ சிவப்பு அழகியாக இருந்தார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இரண்டாவது சகோதரிகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைப்பார். ஐயுஹல் முவஃபகா, முவஃபகா, ஏ பாக்கியம் கொடுக்கப்பட்டவளே, பாக்கியசாலியே. என்றைக்காவது நம்முடைய மாப்பிள்ளமார் நம்மள பாக்கியசாலின்னு கூப்பிட்டு இருப்பார்? சிந்திச்சு பாரு. அதற்கு முதலாவது காரணம், நாங்க அப்படி இருந்தோமா? நாங்க அப்படி இருந்தோமா? கணவன்மார் இரக்கமாக அழைக்கும் விதமாக நாங்கள் நடந்து கொள்கிறோமா? சிந்தித்து பாருங்கள் சகோதரிகளே. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் வரக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாட்டு படிப்பார், கவிதை படிப்பார். லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வஷம்சி கைரும் மின் ஷம்ஸிஸ் ஸமாஇ فإن الشمس تطلع بعد الفجر وشمسي تطلع بعد العشاء. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் வரக்கூடிய நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார், லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன். அல்லாஹ் வானத்திலும் ஒரு சூரியனை படைத்து வைத்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கும் ஒரு சூரியனை படைத்து தந்திருக்கிறான். இன்னைக்கு மாப்பிளமார பார்த்து நீங்க சூரியன், நீங்க சந்திரன், நீங்க ராஜாதி ராஜன், நீங்க மன்னாதி மன்னர் இப்படி புகழ வேண்டிய அவசியம் கிடையாது. மாப்பிள்ளையுடைய மனதை உடைக்காமல் இருந்தாலே பெரிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறந்த பெண் யார் என்று சொல்லவா? சிறந்த பெண் யார் என்று சொல்லவா? அந்த மாப்பிள்ள அந்த பொண்டாட்டிய கண்டா அந்த மாப்பிள்ளைக்கு சந்தோஷம் வரும். இவள்தான் பெண்களில் சிறந்த பெண் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆயிஷா நாயகியை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சந்தோஷம் வரும். கணவனை மதிக்கக்கூடிய பெண், கணவனுக்கு கவிதை படிக்கக்கூடிய பெண். வலில் ஆஃபாகி ஷம்சுன், வானத்திலும் ஒரு சூரியன் இருக்கிறது. வஷம்சி கைரும் மின் ஷம்ஸிஸ் ஸமா, ஆனால் வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை விட என்னுடைய மாப்பிள்ளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சிறந்தவர். எப்படி வார்த்தை, எப்படி அழகான வார்த்தை. فإن الشمس تطلع بعد الفجر, வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அது சுபஹுக்கு பின்னால் உதயமாகும். வஷம்சி தத்லுஉ بعد العشاء, என்னுடைய சூரியன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு பின்னால் தான் என் பக்கம் உதயமாகி வருவார். யார் உருவாக்கிய பெண்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய பெண் சகோதரிகளே. இதனால் தான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆயிஷாவுக்கு சலாம் சொன்னார்கள். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில் பச்சை நிறத்தில் ஒரு பட்டு துணி இருந்தது, பட்டு துணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பட்டு துணியை எடுத்து விரித்து பார்த்தார்கள். அந்த பட்டு துணியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய போட்டோ இருந்தது. சொன்னார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்திலும் உங்களுடைய மனைவி இவர்தான். எதனால் அடைந்தார் சகோதரிகளே? ஆயிஷாவுடைய சொத்தால் அல்ல, ஆயிஷாவுடைய செல்வத்தால் அல்ல, ஆயிஷாவுடைய இருந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தாலும் கணவனுடைய கண்ணியத்தாலும் அந்தஸ்தை அடைந்தார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. புகாரியுடைய ஆகப்பெரிய ஹதீஸே, புகாரியுடைய ஆகப்பெரிய ஹதீஸே ஹஜ்ரத் ஆயிஷா நாயகியுடைய சம்பவம் தான் புகாரியுடைய ஆகப்பெரிய ஹதீஸ். சிந்தித்து பாருங்கள், அந்த ஆயிஷா நாயகியுடைய வரலாறை பாருங்கள், நபியுடைய மனைவிமாருடைய வரலாறை பாருங்கள். நாங்கள் உள்ளத்தில் கை வைத்து கேட்க வேண்டும் சகோதரிகளே, இன்றைக்கு நம்மிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியுடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியுடைய ஹதீஸ், சுபஹ் தொழுதுவிட்டு வீட்டிலிருந்து வெளியாகி போகிறார்கள். அருமை மனைவி அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா
தொழுத இடத்தில் திக்ர் செய்து கொண்டிருக்கிறார். சுபகு தொழுது விட்டு சில நேரம் சவுதியில 3:30 4 மணிக்கெல்லாம் சுபகுக்கு பாங்கு சொல்லு. யோசிச்சு பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹாவுடைய நேரத்தில் திரும்பி வருகிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மணி என்று வைப்போமே, 4 மணி 5 மணி 6 மணி 7 மணி 8 மணி 9 மணி, கிட்டத்தட்ட more than 4-5 hours, 4-5 மணித்தியாலங்கள் சுபஹ் தொழுத இடத்திலிருந்து எழும்பாம மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார்கள், மைமூனா, நான் போன நேரம் நீங்க திக்ர்ல இருந்தீங்க, அதே மாதிரி இவ்வளவு நேரம் இருக்கிறீங்களா? ஓ யா ரசூலல்லாஹ், நான் இன்னும் அதே இடத்திலிருந்து தான் திக்ர் செய்து கொண்டிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். யார் உருவாக்கிய பெண்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய பெண்கள். இப்படியான பெண்களைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். கணவனுக்கு கண்டால் சந்தோஷம் வர வேண்டும், கணவனுடைய பரக்கத், கணவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும். இப்படியான பெண்களைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதுக்கு பின்னால் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் தான் அடக்கப்பட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிச்சு பாருங்க, இந்த ரபீஉல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை பிறந்த அதே நாளில் தான், பிறந்ததில் சில உலமாக்களிடம் கருத்து வேற்றுமை இருக்கிறது, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றுதான் மரணித்தார்கள் என்பதில் யாரிடமும் எந்த கருத்து வேற்றுமையும் கிடையாது. சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தினத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது ஆயிஷா நாயகியுடைய வீட்டில்தான். மதீனாவில் மஸ்ஜிது நபவியில் உம்ராவுக்கு போனவர்களுக்கு தெரியும், ஆயிஷா நாயகியுடைய வீட்டில் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் இருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்படக்கூடிய நேரம், மௌத்தாகக்கூடிய நேரம், சக்கராத்துடைய நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலை தலவாணியில் இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை யாரும் மடியிலேந்தவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத் என்று விளங்கியவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூக்கி நெஞ்சோடு தாங்கிக் கொண்டார். உலகத்தில் எந்த மனைவியாவது தன்னுடைய கணவனுடைய சக்கராத்தில், எந்த மனைவியாவது தன்னுடைய கணவனுடைய சக்கராத்தில் தன்னுடைய மனைவியை நெஞ்சோடு தூக்கிக் கொள்வாரா? சகோதரர்கள், சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பெரிய மூத்த பெண்மணியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 6 வயது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியோடு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது ஆயிஷா நாயகிக்கு 9 வயது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 18 வயது. இப்ப பெண்கள் 18 வயதுல திருமணம் முடிக்கிற காலம் மலையேறி போயிடுச்சு. எந்த பெண்ணாவது 18 வயதுல திருமணம் முடிக்கிறாங்களா? 25 வயசு 24 வயசுக்கு பின்னாலேயும் கூட திருமணம் முடிச்சா தலாக், திருமணம் முடிச்சா பிரச்சனை, அது ஒத்து வருவது இல்லை, இது ஒத்து வருவது இல்லை. ஏன்? ஆம்பளைட்டையும் மார்க்கம் இல்ல, பெண்ணிடத்திலையும் மார்க்கம் இல்ல, மாப்பிள்ளை கிட்டையும் தீன் இல்ல, பெண்ணுகிட்டையும் தீன் இல்ல. திருமணம் முடிக்கிற முதலாவது நாளே தொழுகையில். அப்ப தரித்திரியம் வராம வாழ்க்கையில வரக்கத்தா வரும். வாழ்க்கை உள்ளா தொழுகவும் கூட ஒரு வக்து விடாம, சுன்னத்து விடாம, வித்திரு விடாம, துஹா விடாம தொழுத பொண்ணு அந்த கல்யாணத்தண்டு தொழாத மேக்கப் எல்லாம் அழிஞ்சு வைத்திரும். பொண்ணுடு பாட்டேலுமா திருப்பி அது மகரிபு மிஷாவும் இன்றைக்கு மட்டும்தானே தொலாட்டி ஒன்று நடக்காது. மாப்பிள்ளையும் அவர் 2வது பொண்ணு, அவர் ஊர்ல இல்லாத கோட்டையும் போட்டுக்கிட்டு டையையும் அடிச்சுக்கிட்டு, அதெல்லாம் பரவாயில்லை, அதெல்லாம் குறை என்று நான் சொல்ல வரல, தாராளமா உடுக்கலாம் சகோதரிகளே. ஆனால் அன்றைக்கும் அவருக்கு தொழுகை இல்லை. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தன்னுடைய லைஃப் ஸ்டார்ட் அன்றைக்கு
தொழுகை இல்லை. அப்ப எப்படி இந்த கல்யாணம் எல்லாம் உருப்படும்? இந்த கல்யாணம் எல்லாம் எப்படி உருப்படும்? இந்த கல்யாணம் எல்லாம் எப்படி நிலைச்சு நிற்கும்? ஏன் கல்யாணத்துடைய ஆரம்பமே ஆடம்பரம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த கல்யாணமா இதெல்லாம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வாழ்க்கையா இதெல்லாம்? ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய நாம் உம்மா வாப்பா வலிமார்கள் இவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும். இங்க விளையாட்டு போடலாம், அல்லாஹ் கிட்ட விளையாட்டு போட இயலாது. ஆரம்பத்திலேயே அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தது. என்கேஜ்மெண்ட்ங்கிற பெயர்ல ஒரு மோதிரத்தை போட்டாச்சு, மாச கணக்குல மாப்பிள்ளையும் பொண்ணும் ஆளுக்கு ஒரு போனை வாங்கி கொடுத்தாச்சு, 2 பேரும் பேச்சுவார்த்தை. அல்லாஹ் மேல சத்தியமாக இது கசப்பாக இருக்கலாம், குடிக்காம இருக்கலாம், ஆனால் மார்க்கத்தை சொல்வது உலமாக்களுடைய கடமை என்று மக்களுக்கு பயந்து மற்றவனுக்கு பயந்து உலமாக்கள் மார்க்கத்தை மறைப்பார்களோ அல்லாஹ் உலமாக்களை சீரழிக்க ஆரம்பிப்பான். நாளைக்கு கல்யாணம் என்று முடிவாக இருந்தாலும் இன்றைக்கு பேசுறதுக்கு கூட அல்லாஹ் மேல சத்தியமாக பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அனுமதி கிடையாது. ஹராம் 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 தான், ஹலால் ஹலால் தான். அல் ஹலாலு பையினுன் அல் ஹராமு பையினுன். ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. மாப்பிள்ளையும் பொண்ணையும் என்கேஜ்மெண்டால ஹலாலா கேளார். மாமனார் கைய பிடிச்சி முறையா அக்கடி செஞ்சு கொடுக்கும். அப்படி செஞ்சாதான் ஹலாலாக பேசலாம். ஆனால் நம்முடைய திருமணத்திலே எல்லாம் இது நடக்குதா? சிந்தித்து பாருங்கள் சகோதரிகளே. ஒவ்வொரு நாளும் நம்முடைய முஸ்லிம் கிராமங்களில் கூட இன்னைக்கு மாற்றங்கள் தான், தீனுக்கு மாற்றமான விஷயங்கள் தான் அதிகமாகிக் கொண்டே செல்லுது. தவிர இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள், இஸ்லாத்தை எடுத்து நடக்கிறவங்க, இஸ்லாத்தை எடுத்து நடக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாரும் குறைஞ்சிக்கிட்டு தான் போறாங்க. இதுதான் கை சேதமான விஷயம். பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்தில் துனியா அழியும் வரைக்கும் ஆயிஷாவுடைய பெயர் நிலைத்திருக்கும். குர்ஆனில் 10 வசனங்களை இறக்கினான் அல்லாஹ். 10 வசனங்கள் சூரத்து நூரில் ஆயிஷா நாயகி பரிசுத்தமான பெண் என்பதாக. எங்கட விஷயத்துல குர்ஆன் இறக்க தேவையில்லை, நாங்க சொர்க்கம் போனாலே பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்கள் பெண்களே, அந்த ஆயிஷா நாயகியுடைய வாழ்க்கை படிச்சா தானே விளங்கும். ஆக்டர்ஸை பத்தி தெரியும், ஆக்ட்ரஸை பத்தி தெரியும், அவளுடைய பயோடேட்டா தெரியும், விக்கிபீடியா தெரியும், அவளை போல உடுக்க தெரியும், அவளை போல தலவார தெரியும், அவளுடைய முழு டீட்டெயிலும் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் நபியுடைய மனைவிமாருடைய ஹிஸ்டரி தெரியாது, வரலாறு தெரியாது, அவர்களுடைய பக்குவம் தெரியாது, பேணுதல் தெரியாது. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலாவது நாங்க இந்த வரலாறுகளை படிச்சு கொடுக்கலண்டா உம்மாமார் பொறுப்புதாரிகள். இதுக்கெல்லாம் விளையாட்டா சகோதரிகளே? விளையாட்டல்ல. இன்னைக்கு ஏன் உம்மாவும் பாப்பாவும் கண்ணீர் வடிக்கிறான்? உள்ளகிட்ட மார்க்கம் இல்ல, தீன் இல்ல, ஹராத்துல போறார். கடைசி கட்டத்துல தான் கண்ணீர் வடிக்கிறதும், மௌலவியை தேர்றதும், தலைவரை தேர்றதும், நிர்வாகத்தை தேர்றதும். அணை கடந்ததுக்கு பின்னால, வெள்ளம் கடந்ததுக்கு பின்னால் அணைகட்டி என்ன செய்ய? ஆகையால அல்லாஹ் தந்த சந்தர்ப்பங்கள் இதை வீணாக்கி விடக் கூடாது, நாம் வீணாக்கி விடக் கூடாது. யோசிச்சு பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 18 வயது குமரி பெண், தன்னுடைய கணவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரூஹ் சுஜூதிலே பிரிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகியது மனைவியுடைய நெஞ்சில். எவ்வளவு பெரிய பாக்கியசாலி அந்த பெண். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயில் கடைசியாக போன சாப்பாடு என்ன தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய எச்சில் தான். மிஸ்வாக்கை எடுத்து சப்பி உமிழ்ந்து மென்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயில் வைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கப்பட்டது ஆயிஷா நாயகியுடைய வீட்டில். அதுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டார். அதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனக்காக வைத்திருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ் தொழுகையின் போது கத்தியால் குத்தப்பட்டு சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிறார்கள். அன்னை ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹுடைய மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, வாப்பா எனக்கு ஒரு ஆசை நிறைவேற்றுவியா? என்னது? ஆயிஷா நாயகி கிட்ட போ,
போய் அவங்கள்ட்ட சொல்லி ஆயிஷா நாயகியுடைய வீட்டில தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர், அதுக்கு பக்கத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர், அதுக்கு பக்கத்துல ஒரு இடத்தை ஆயிஷா நாயகி தனக்காக வைத்திருக்கிறார். ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது, அந்த இடத்துல நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். போய் ஆயிஷா நாயகியிடம் அனுமதி கேள் மகனே, அனுமதி தந்தால் என்னை அந்த இடத்தில் அடக்கு, அப்படி இல்லையா என்னை கொண்டு போய் அல் பகீஉல் கர்கத், பகீஉல் கர்கத் ஜன்னத்துல் பகீல அடக்கம் செஞ்சிருங்கன்னு சொன்னார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா நாயகியுடைய வீட்டுக்கு ஓடி வாராங்க. யா உம்மல் முஃமினீன், யா உம்மல் முஃமினீன், சுப்ஹானல்லாஹ். பாருங்க எப்படியான பெண்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய பெண்கள் என்று. இன்னைக்கு ஒரு 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 துண்டு காணி, ஒரு அடி வளவு, ஒரு அடி செவரு, இதுக்காக தாத்தாவும் தங்கச்சும் வருஷ கணக்குல பேசாம இருக்கிறான். ஒரு பவுன் நகை, உம்மட நகையை அவ எடுத்துக்கிட்டாவாம், இவ கொண்டு தரலையா, மவுத்து வரைக்கும் இவளோட முகத்துல முழிக்க கூடாது. எங்கட பெண்கள் சமூகம். சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுப்ஹானல்லாஹ் சொர்க்கத்தை விட்டு கொடுத்தார்கள். உலகத்துடைய சொர்க்கம் தான் அந்த ரௌதா, அந்த சொர்க்கத்தை விட்டு கொடுத்தவர் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. யோசித்து பாருங்க. வந்து கேட்கிறார், யா உம்மல் முஃமினீன், ஏ முஃமின்களுக்கு எல்லாம் தாயே ஆயிஷா நாயகியே, நான் உமருடைய மகன் அப்துல்லா வந்திருக்கிறேன். என்னவாப்பா வேணும்? உங்களோட வீட்டில ஒரு இடத்தை நீங்க உங்களுக்காக வச்சிருக்கிறீங்க, அந்த இடத்துல என்னுடைய தகப்பன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட ஆசைப்படுகிறார். அனுமதி தருவீங்களா தாயே? இன்னைக்கு மடவல பஜார்ல ஒரு கடை துண்டு ஒன்று இருக்குது, எங்களுக்கு தருவீங்களா? உமா சக்கராத் தருகிறா கேட்கிறா, அடிச்சு விரட்டுவோம்னா. இது மடவல பஜாரும் இல்ல, இது கொள்ளுபிட்டியும் அல்ல, இது பம்பள பிட்டியும் அல்ல, இது நியூயார்க்கும் அல்ல, உலகத்துடைய சொர்க்கம் அது. உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க அந்த ஹதீஸுக்கு, புகாரியுடைய ஹதீஸ். உலகத்தை அழிக்கக்கூடிய காலத்தில் அல்லாஹ் அந்த பூமியை, நபியுடைய ரவுதாவை அழிக்காமல் கொண்டு போய் சொர்க்கத்துல வச்சிருவான். அப்படியான பெருமதியான பூமியில இடம் கேட்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா நாயகி சொன்னாங்களாம், இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல அத போல் ஒரு இடம் இருக்குமா? உலகத்தின் தலைவர் என்னுடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய பூமி அது. இந்த உயிருக்கு மேலான வாப்பா அபூபக்கர் சித்திக் இருக்கிற பூமி அது. ஆனாலும் என்னை விட அந்த இடத்துக்கு உமர் தகுதிதான். நான் உமருக்கு அந்த இடத்தை விட்டு தந்து விட்டேன் என்று சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ். விட்டு கொடுத்த பெண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய பெண். சொல்றார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு அடக்கம் செஞ்சாச்சு. முஸ்னத் அஹ்மதுல வருது ரிவாயத், என்னைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய வீட்டுக்குள் வந்தாரோ, ஜனாசாவாக அடக்கம் செய்யப்பட்டாரோ, மா தகல்துஹு இல்லா வ அன மஷ்தூதத்துன் பிஸ்ஸியாபி, அதுக்கு பின்னால நான் என்ன ஃபுல்லா மறைக்காம ஃபேஸ் கவர் பண்ணாம கபருக்கு போன சரித்திரம் கிடையாது. யாருக்கு முன்னால? உயிரோடு இருக்கிற ஆண் அல்ல, மௌத்தா போன ஒரு ஆண். ஏன் என்ற மாப்பிள்ள அவர் மகரமானவர், என்ற வாப்பா மகரமானவர், உமர் ஒரு அந்நியான், அவருக்கு முன்னால நான் ஒரு சுதந்திரமாக போக முடியாது. அதனால நான் என்ன செஞ்சேன், என்ன மறைச்சு கொண்டுதான் நான் கபருக்கு கூட போவேன். இப்படியான பெண்மணி சகோதரர்களே, சதகா கொடுத்து காட்டினார்கள். உலகத்தின் சொர்க்கத்துண்டை மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்தார்கள். ஓட்ட உடுப்ப போட்டுக்கொண்டு 70,000 தங்க காசிகளை சதகா கொடுத்தவர் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆகையால் பெண்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணியப்படுத்துவதற்காக நாங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சபையில சிந்தித்து பாருங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய பெண்களுடைய வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள். அவர்களுடைய ஈமான் எப்படி இருந்தது, அவருடைய தக்வா எப்படி இருந்தது, அவர்கள் அந்நிய ஆண்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் எவ்வளவு ஒழுக்கமாக வாழ்ந்தார்கள், எப்படி சதக்கா கொடுத்தார்கள். சதகாக்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் முசீபத்தை உண்டாக்காது. உங்க ஊர்லயும் மிகப்பெரிய ஒரு தேவைதான் மையவாடியுடைய தேவை. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதத்தில் நாயகத்துடைய சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்ற நியத்தோடு உங்களுடைய உதவிகள் தேவைப்படுகிறது. கண்ணியமான சகோதரிகளே, நம்முடைய ஊருக்கு போதுமான ஒரு
ஒரு மையவாடி இந்த ஊரில் கிடையாது. ஜனாசாக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் மௌத்தாக கூடியவருடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்கிறது. நாமும் மௌத்தானா எங்களையும் அங்கதான் கொண்டு அடக்க போறாங்க. ஆகையால் புதிய ஒரு இடம் வாங்கி, ஒரு காணி வாங்கி, ஒரு விசாலமான இடத்தை வாங்கி ஜனாசாவை அடக்குவதற்குரிய ஏற்பாடுகள் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கோடிக்கணக்கான பணங்கள் அதற்காக தேவைப்படுகிறது. பெண்களே, உங்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக இதற்கு தேவை, நிச்சயமாக தேவை. அல்லாஹ்வுடைய பாதையில் தீனுடைய காரியத்துக்காக எல்லாருக்கும் செலவழிக்கும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய வழியில் செலவழிக்கும் பாக்கியம் கிடைக்கும். நமக்காக நாம கோடி கோடியா செலவழிக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய வழியில செலவழிக்கணும் என்றா அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வேண்டும். ஆகையால் நிர்வாகத்தால் உங்களுடைய வீடுகளுக்கு வருவார்கள். உங்களால் முடிந்த உதவிகள், இந்த ஜனாசா, இந்த மையவாடி, மக்பரா, கபிரிஸ்தான் வாங்குவதற்காக உங்களால் எவ்வளவு முடியுமோ, உங்களுடைய கணவன்மார்களால் எவ்வளவு முடியுமோ, உங்களோட குடும்பத்தார்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ செய்து அவசரமாக இந்த ஊருக்கு அந்த மையவாடியை கொடுங்கள். கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அந்த மையவாடி இருக்குமா? எதுவரைக்கும் அங்கே ஜனாசாக்கள் அடக்கப்படுமோ அதுவரைக்கும் உங்களோட கபர்களுக்கு நன்மைகளை அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருப்பார். இது சாப்பாடு சாமான் இல்ல, நாடி போறதுக்கு வீசி போறதுக்கு. ஜனாசா அடக்கிற மையவாடி அது உலகம் அழியும் வரைக்கும் இருக்கத்தான் போகுது இன்ஷா அல்லாஹ். அப்படி இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். எனவே கண்ணியமான பெண்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிந்திப்போம். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் கண்ணியமான மாதம், பரக்கத் பொருந்திய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம். இந்த மாதத்தில் நாம் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வோம். கணவனை மதித்து நடப்போம். அந்நிய ஆண்களுடைய மஹரமான விஷயங்களை பேணிக் கொள்வோம். எங்களுடைய குழந்தைகளை நல்ல முறையில் வளர்ப்பது நம்முடைய பொறுப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டி தந்தார்களோ அந்த முறையில் தீனை கொடுத்து, மார்க்கத்தை படித்துக் கொடுத்து, நபியுடைய மனைவிமாருடைய வரலாறுகளை படித்துக் கொடுத்து நம்முடைய பெண்களை வளர்ப்பது தாய்மார்களே உங்களுடைய கடமை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக கட்டாய கடமை. இதெல்லாம் தீனுடைய விஷயத்தில் கோட்டை விட்டு விடக்கூடாது. ஆகையால் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகளை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இவர்களை சொர்க்கவாதியாக ஆக்குவாயாக. இம்மை மறுமையில் வெற்றியை கொடுப்பாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த மாதத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியான பெண்களை விரும்பினார்களோ அப்படியான பெண்களாக இவர்களை கபூல் செய்வாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார் எப்படி இந்த உலகத்தில் ஈமானோடு தக்வாவோடு வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட பெண்களாக யா அல்லாஹ் இவர்களையும் நீ மாற்றுவாயாக. இவருடைய குழந்தைகளை பொருந்திக் கொள்வாயாக. கணவன்மார்களை பொருந்திக் கொள்வாயாக. குடும்பத்தார்களை பொருந்திக் கொள்வாயாக. நோய் இல்லாத, கஷ்டம் இல்லாத, கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயாக. வாழ்க்கையில் நிம்மதியை, சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. தீன்தாரிகளாக மாற்றுவாயாக. 100% தொழுகையாளிகளாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் இரக்கம் உள்ளவனே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த மாதத்தில் யா அல்லாஹ் அந்த உன்னிடம் கையேந்தி கேட்கிறோம். யா அல்லாஹ் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த மக்காவுக்கு போய் உம்ரா செய்யும் பாக்கியத்தை, ஹஜ் செய்யும் பாக்கியத்தை இங்கே இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்களுக்கு யாருக்கெல்லாம் நீ இன்னும் கொடுக்கவில்லையோ யா அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எல்லாருக்கும் உம்ராவுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் மதீனாவுக்கு போய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர்ஸ்தானுக்கு போய் அங்கே சலாம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இரக்கம் உள்ளவனே, சங்கையாளனே, உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் யா அல்லாஹ் எங்களுக்கு என்ற ஒரு கடைசி நாள் இருக்குது. யா அல்லாஹ் அந்த கடைசி நாளை யா அல்லாஹ் மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிதுன் நபவியில், ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கி விடுவாயாக. எங்களோட துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரைக்கும் எனக்கு சிறந்த ஒரு உரையை நிகழ்த்திய சாய்ந்தமருந்தைச் சேர்ந்த அல் ஹாஃபில் மௌலவி ஜாயிர் அலீம் ஹாஷிமி ஹசரத் அவர்களுக்கு
எமது ஹாதிமுல் உம்மா நலன்புரி சங்கம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அதேபோல் எமது அழைப்பை ஏற்று இவ்விடத்துக்கு பயான் நிகழ்ச்சியை கேட்பதற்காக வருகை தந்த அனைத்து தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஹாதிமுல் உம்மா நலன்புரி சங்கம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அதேபோல் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு மஹ்ரிப் தொழுகையை தொடர்ந்து ஆண்களுக்கான ஒரு விசேட பயான் நிகழ்ச்சியும் எமது ஜாமிஉல் ஹைராத் ஜும்மா பள்ளி வாயிலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அனைத்து ஆண்களையும் அந்த பயான் நிகழ்ச்சியில் கலந்து பயன்பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு தாய்மார்களை கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாம்.